மூன்றிடத்தில் ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த பிரபஞ்சமே மூன்றுக்குள் அடக்கமாயிருக்கிறது. விண்ணுலகும் மண்ணுலகமும் பாதாள உலகம் என்று உலகங்கள் மூன்றாக விரிகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்பவையே இம்மூர்த்திகளின் முதன்மை தொழில்கள். விண்மீன்கள், கோள்கள், துணைக்கோள்கள் என வானத்தில் உள்ள பொருள்கள் மூன்றாக உள்ளன. திட, திரவ, வாயு என்ற மூன்று நிலைகள் உலகப் பொருளாக உள்ளது. இப்படி பட்டியலிட்டு கொண்டே போகலாம். இன்றைய அறிவியல் உலகம் இந்த உண்மையை ஒப்புக்கொள்கிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வுண்மையை எடுத்து காட்டியுள்ளது திருமந்திரம். மூன்றே பொருளாய் முடிந்தது அண்டம், மூன்றே பொருளாய் முடிந்தது பிண்டம், மூன்றே பொருளாய் முடிந்தது சீவன், மூன்றே பொருளாய் முடிந்தது வாதமே. அதை போல தமிழ் மொழியில் அடிப்படையான உயிரொலிகள் மூன்றே: அ, இ, உ என்பன. இவற்றில் இருந்தே பிற உயிரொலிகள் வளர்ந்தன. அகர ஒலிக்கும் இகர ஒலிக்கும் இடைப்பட்ட ஒலி எகரம். அகர ஒலிக்கும் உகர ஒலிக்கும் இடைப்பட்ட ஒலி ஒகரம். அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் ஆகி ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய எழுத்துக்கள் தோன்றின. அகரம், உகரம், மகரம் ஆகிய மூன்று ஒலிகளின் கூட்டமைப்பை ஓம் என்னும் வடிவமாக திருமந்திரம் உரைக்கிறது. ஓம் என்பதை பிரணவம் என்றும் ஓங்காரம் என்றும் கூறுவர். அ கூட்டல் ஊ கூட்டல் ம கூட்டல் ஆகிய எழுத்துக்களின் கூட்டணிதான் ஓம் என்னும் ஓங்காரம். ஓம் என்னும் சொல்லி பார்த்தால் மொழி, எழுதி பார்த்தால் எழுத்து, தியானித்தால் அதுவே மந்திரம். முக்தி அடைவதற்கான பாதை. ஓங்காரத்தில் இருந்து பஞ்சபூதங்கள், அதாவது பெரும் பூதங்கள் தோன்றின. பஞ்சபூதங்களுக்கு உதவியாக பல வகை உடம்புகள் தோன்றின, அதாவது சிறிய பூதங்கள் தோன்றின. ஓங்காரத்தில் இருந்து பஞ்சபூதங்கள், பஞ்சபூதத்திலிருந்து பல வகை உடல்கள் மூன்றுக்குள் அடக்கமாகிவிட்டதல்லவா? சிறிய ஆலம் விதையில் இருந்து பெரிய ஆலமரம் தோன்றுவதைப் போல பிரணவத்தில் இருந்து அண்டமும் பிண்டமும் தோன்றின என்பது சித்தர்களின் கருத்து.